2 வயது குழந்தையை இரக்கமில்லாமல் கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளார் சொந்த தாய்மாமன். சகோதரியின் மாமியாரை பழிவாங்க இந்த கொலை நடந்ததா, இல்லை பெற்ற தாயுடன் சேர்ந்து போட்ட அமானுஷ்ய திட்டமா? இது குறித்து பார்க்கலாம் விரிவாக இந்த தொகுப்பில். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அடுத்துள்ள பாலராமபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீது ஸ்ரீஜித் தம்பதி. 2 தினங்களுக்கு முன்பு இவர்களது 2 வயது குழந்தை தேவேந்து காணாமல் போயிருக்கிறார். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் தேவேந்து. இந்த செய்தி அடுத்த சில மணி நேரங்களில் மாநிலம் முழுவதும் பேசுபொருளாக மாறியது. சந்தேகத்திற்கிடமான இந்த மரணம் குறித்து கேரள போலீசாரின் விசாரணை 360 டிகிரி கோணத்திலும் விரிந்தது. இரவில் தாய் தந்தையோடு தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை எப்படி காணாமல் போயிருக்கும்? யார் இதை செய்திருப்பார்கள் என போலீசார் சந்தேக நபர்கள் அனைவரையும் துருவி விசாரித்திருக்கிறார்கள். அதே நேரம் குழந்தையின் தாய் தந்தை குடும்பத்தார்கள் மீதும் சந்தேகம் அதிகரித்திருக்கிறது. காரணம் அவர்களது பொருளாதார சூழ்நிலை. பல இடங்களில் லட்சக்கணக்கான ரூபாயை கடனாக வாங்கி வைத்திருந்த குழந்தையின் தாய் சமீப நாட்களாக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்ததாக அக்கம்பக்கத்தினர் கூறியிருக்கிறார்கள். இதனால் குழந்தைக்கு நெருக்கமான உறவினர்களிடம் விசாரணை நடத்திய போதுதான் போலீசாரின் சந்தேக வலையில் சிக்கியிருக்கிறார் ஹரிக்குமார். இவர் வேறு யாரும் இல்லை, குழந்தையின் தாய்க்கு உடன் பிறந்த சகோதரர். தாய் மாமனாக இருந்தவர் யமனாக மாறியதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். சகோதரியான ஸ்ரீதுவுக்கும் ஸ்ரீஜித்திற்கும் திருமணமானது முதலேயே ஸ்ரீஜித்தின் தாயாரோடு ஹரிக்குமாருக்கு பகை இருந்து வந்ததாகவும், அவரை பழிவாங்க திட்டம் போட்ட ஹரிக்குமார் சம்பவத்தன்று குழந்தையை யாருக்கும் தெரியாமல் கடத்தி வந்து கிணற்றில் வீசி கொலை செய்ததாகவும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் போலீசார் ஹரிக்குமார் மட்டுமே இதில் சம்பந்தப்பட்டிருப்பார் என நம்பவில்லை. அதோடு குழந்தையின் தாயார் மீதும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. காரணம் அவரது அமானுஷ்ய பக்கங்கள். கொல்லப்பட்ட குழந்தையின் தாயான ஸ்ரீது மாந்திரீக பூஜைகளில் அதிக ஈடுபாடோடு இருந்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு வரை தேவிதாசன் என்பவரோடு சேர்ந்து மந்திர தந்திரங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இதனால் அமானுஷ்ய நம்பிக்கையால் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் போலீசாருக்கு அதிகரித்திருக்கிறது. சந்தேகத்தின் பெயரில் தேவிதாசனையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் முடிவில்தான் கொலைக்கான உண்மை காரணமும் அதனோடு தொடர்புடையவர்கள் யார் என்பதும் தெளிவாக தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.